வெல்கம் டு பவி நியூட்ரிஷனல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி நம்ம பெஸ்ட்டான முறையில் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அந்த மெத்தடை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ 1 டே ஃபுல்லாக நீங்கள் ஹெர்பலைஃபை எப்படி ஃபாலோ பண்ணணுன்ற 1 டே ஃபுட் சார்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் எண்டிங் வரையும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிஸ் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் எண்டிங் வரையும் ஒரு அட்டென்ஷனில் இருந்து இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், அதுவும் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஹெர்பலைஃபில் உங்களுக்கு தேவையான பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்மேட், ஃபார்முலா 1, பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர், ஃப்ரெஷ் செல்லுலாஸ். ஸோ இந்த 5 ப்ராடக்டை யூஸ் பண்ணி நீங்கள் பெஸ்ட்டாக ஒரு 3 மந்த் வரையும் கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடியல் வெயிட் ரீச் ஆகலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இது மூலமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம், இன்ச் லாஸ் பண்ணலாம், ஃபேட் லாஸ் பண்ணலாம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்டை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ரிசல்ட் பண்ணனா கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நான் ஹெர்பலைஃப்குள்ளே வர எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியலனா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த 5 ப்ராடக்ட் மட்டும் ஆர்டர் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ், இன்ச் லாஸ் இதை பெஸ்ட்டாக பண்ணுங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, வெயிட்டை மட்டும் லாஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஃபேட் லாஸ் ஆகுது அவங்கள பார்த்தாவே விசிபிளாகவே தெரிய மாட்டாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் இந்த 5 ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியுங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், எதுக்காக இதை 90 டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஒரு 20 kg வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மந்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு 10 to 12 kg வெயிட் லாஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இந்த 90 டேஸ் பேக்கில் ஒரு 15லேருந்து 18 kg உங்களால் லாஸ் பண்ண முடியும். அப்படி லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேட்டு, இன்ச்சஸ் எல்லாமே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் விசிபிளாக தெரிவிங்க வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு 90 டேஸில் இந்த பேக்கை நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டான ஹெல்த் ரிசல்ட்டும் கிடைக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ளே வரீங்கன்னொன்னே நீங்கள் எப்பயுமே மார்னிங் ஒரு ஈகராக எழுந்திருக்கிறது நல்லது. மேக்ஸிமம் ஒரு 6 o'clock ஆகுது எழுந்த உடனே நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது எது அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெஷ் எனர்ஜி ட்ரிங்க். ஸோ இந்த ஃப்ரெஷ் எனர்ஜி ட்ரிங்க்கு தான் நான் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷை 1 ஸ்கூப் எடுத்து 160 ml ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் வாட்டரில் ஒரு 50 ml ஊற்றி என்ன பண்ணுறீங்க, நல்லா ஷேக் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர், அதாவது வார்ம் வாட்டர்ன்றது நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கணும், அதுதான் வார்ம் வாட்டர். அதுக்குன்னு ரொம்ப கொதிக்க ரொம்ப ஹாட்டாக இருக்கிற வாட்டர் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மிக்ஸை மார்னிங் எழுந்த உடனே என்ன பண்ணணும், ஒரு 240 ml வார்ம் வாட்டர்ன்றது நீங்கள் கை தொட்டால் சுடுற சூடு, அதாவது டீ காஃபி குடிக்கிற சூடு இருந்தால் ஓகே. அந்த ஹீட்டில் அந்த டெம்பரேச்சரில் நீங்கள் என்ன பண்ணலாம், 2 ஸ்கூப் ஃப்ரெஷ் எடுத்து ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். அந்த குடிக்கிற பிளேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபேன் காற்றுக்கு கீழேயோ இல்லை ஏசி போட்டு ரூம்குள்ளேயோ அப்படி குடிக்கவே கூடாது. கண்டிப்பாக நல்லா ஷொட்டிங் வரணும். ஷொட்டிங் வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பிளேஸில் உட்காந்து உங்கள் பாடியிலேருந்து நல்லா ஷொட்டானால் மட்டும்தான் உங்களுடைய பேட் டாக்ஸிம் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிளேஸாக பார்த்து உட்காந்து நீங்கள் இந்த ஃப்ரெஷ் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸை டேஸ்டியாக எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரெஷ் எனர்ஜி ட்ரிங்க்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 7 ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ இந்த 7 ஃப்ளேவரும் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 7 o'clock நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரெஷ் ஹீட்டாக எடுத்துட்டோம். ஸோ சூடாக ஒரு ஃப்ரெஷ் எடுத்து முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணலாம், சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் நீங்கள் டெய்லி பேஸில் செய்யும்போது உங்கள் பாடி ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த நாளே ஒரு ரெஃப்ரெஷோடு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு ரொம்ப பெஸ்ட்டானது இந்த எக்ஸசைஸ். ஸோ இதை பண்ணுங்கள் டெய்லி பேஸில். உங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டீஸோட, எனர்ஜெட்டிக்கோட, உங்கள் மைண்ட் ரிலாக்ஸேஷனோட அந்த நாளை மூவ் பண்ணுறதுக்குண்டான எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கும். அப்படின்னா
இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண பிறகு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா திரும்பவும் ஒரு 160 ml 1 ஸ்பூன் அஃப்ரெஷ் ஆட் பண்ணி எனர்ஜெட்டிக்காக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ்க்காக சாலட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சாலடை நீங்கள் ஷேக் குடிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி பிஃபோராக இன்டேக் பண்ணுங்கள். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபேட் லாஸ்க்கான பெஸ்ட்டு ப்ராசஸாக அந்த டைமிங் உங்களுக்கு ரொம்பவே இருக்கும். ஸோ நீங்கள் சாலடு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது பிஃபோரா இல்லை பிட்வீனா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஷேக் எடுக்கும்போது கூட பிட்வீனில் கூட சில சாலட் இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன சாலட் அப்படின்றத கரெக்டாக உங்கள் வெல்னஸ் கோச்சுக்கிட்ட கேட்டு கரெக்டான மெத்தடில் டேப்லெட் இன்டேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷேக் ப்ரிப்பரேஷன். ஃபார்முலா 1 3 ஸ்கூப், ப்ரோட்டீன் 1 ஸ்கூப், ஷேக் மில்க் 2 ஸ்கூப் ஆட் பண்ணி நீங்கள் ஷேக்கை 8:30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11 o'clock ஒரு சூடான அஃப்ரெஷ் எடுத்துக்கிறீங்க. 160 ml 1 ஸ்கூப் ஆட் பண்ணி நம்மளுடைய அஃப்ரெஷை திரும்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் மட்டும் இல்லைங்க, ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அஃப்ரெஷ் ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். முக்கியமாக வார்ம் வாட்டரை நீங்கள் இன்டேக் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு இந்த வார்ம் வாட்டர் நல்ல சப்போர்ட்னஸ் பண்ணும். உங்கள் பேட் டாக்ஸிமெல்லாம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு வார்ம் வாட்டராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் டேவும் ஸோ சீக்கிரமாக உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே கோஆப்ரேட் பண்ணும். லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பீப்புளுமே வார்ம் வாட்டராக இன்டேக் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா 1 to 2க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட்டான லஞ்ச் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். மோஸ்ட்லி நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் இருக்க கார்போஹைட்ரேட் லெவலை மட்டும் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமான வெயிட் லாஸ் ரிசல்ட் இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட்க்கு பதிலாக அடிஷ்னலாக நீங்கள் என்ன ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமான வெயிட் லாஸ் ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும் டிஸ்பிளே இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே நீங்கள் மதிய லஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் இன்டேக் பண்ணுற டேப்லெட் அதாவது சாலட் பார்த்திங்கன்னா செல்லுலாஸ். இந்த செல்லுலாஸ் முழுக்க கார்ன் சில்கால் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது கார்ன் சில்க்னால் என்ன, இந்த மக்காச்சோள நாரில் இருந்து தாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செல்லுலாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இன்ச் லாஸ் ஃபேட் லாஸ்க்காக இந்த செல்லுலாஸ் ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 o'clock ஒரு பெஸ்ட்டான அஃப்ரெஷ் ரெடி பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஸோ இது ஸ்லீப்பிங் வராமல் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அப்படி எடுத்தும் உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னா நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். நல்லா வாட்டர் இன்டேக் பண்ணிங்கன்னா அதுக்கு ரொம்ப உங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டும் எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ் இன்டேக் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்பவும் இந்த சூரிய நமஸ்காரம் எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ 2 டைமும் பெஸ்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணணுமா, கண்டிப்பாக பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமான ரிசல்ட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக 2 டைம் எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, ஜாக்கிங் பண்ணுறது, ஃபேமிலியோட என்ஜாய்மெண்ட்டோடு பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக குயிக்கான வெயிட் லாஸ் ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ஆக்டிவிட்டியோடு பண்ணும்போது நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஸோ கண்டிப்பாக 2 டைம்ஸாக நம்ம ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணோன்னா சீக்கிரமாக நம்ம வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ண ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ டயர்னஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாலும் நீங்கள் உடனே என்ன பண்ணலாம், நம்ம எனர்ஜெட்டிக் அஃப்ரெஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமான வெயிட் லாஸ் இருக்கும். முக்கியமாக நீங்கள் நைட் ஷேக் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டைம் பார்த்திங்கன்னா 7:30 8:30க்குள்ளே கண்டிப்பாக நம்மளுடைய ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல தூக்கம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புள் அட்லீஸ்ட் ஒரு 7 hour பெஸ்ட்டு ஸ்லீப்பிங்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹார்மோன் இன்பேலன்ஸ் இல்லாமல் சீக்கிரமாக உங்களுடைய வெயிட் லாஸை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி பார்க்கணுன்னா நீங்கள் கரெக்டான டைமுக்கு கரெக்டான மெத்தடில் நீங்கள் ஹெர்ப் லைஃப்பை ஃபாலோ பண்ணணும். அந்த டைமிங் சேஞ்ச் ஆனால் கூட உங்களுக்கு ரிசல்ட் வாய்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான மெத்தடில் கரெக்டான டைமில் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனாலும் இல்லை ஹெர்ப்லைஃப் ஃபுட்டை எப்படி பை பண்ணாலும் இல்லை எப்படி பெஸ்ட்டான முறையில் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படி தெரிஞ்சுக்கினாலும் டிஸ்பிளே இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.